பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா. முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. ஏன் பாட்ட விரும்புமா. என் இனிய தமிழ் மக்களை என்று அன்போடு அழைத்து தமிழ் மக்களின் இதயங்களில் தனக்கென ஒரு அழியாத இடத்தை பிடித்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. கிராமப்புறத்தையும் நகர்ப்புறத்தையும் தனது தனித்துவமான திரைக்கதைகளால் இணைத்து மண்வாசம் மாறாத கிராமத்து வாழ்க்கையை இயல்பாக திரையில் கொண்டு வந்த கலைஞர் அவர். கிராமங்களில் நடைபெறும் சம்பிரதாயங்கள், சடங்குகள், உறவுகள், காதல், பாசம் மற்றும் வாழ்க்கை முறைகளை எளிமையாகவும் உணர்வுபூர்வமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். தமிழ் மண்ணின் பண்பாட்டையும் மக்களின் உணர்வுகளையும் திரைப்படங்களின் வழியாக உலகறிய செய்த அவர் ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் ஒரு சகாப்தம். அவர் மறைந்தாலும் அவர் வடிவமைத்த திரைக்காவியங்கள் காலத்திற்கும் அழியாமல் என்றென்றும் நிலைத்திருக்கும். தமிழ் திரையுலகம் உள்ளவரை இயக்குனர் இமயத்தின் திருச்சுவடுகள் பல திரை கவிஞர்களுக்கு பாடமாக இருக்கும். இயக்குனர் இமயம் இன்று எம்மை விட்டு மறைந்தாலும் அவரது படைப்புகளும் புகழும் என்றும் மக்களின் மனங்களில் நிலைத்திருக்கும். இயக்குனர் இமயத்திற்கு தங்கவயல் மக்களின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் தங்கவயல் தலித் சங்க தலைவர்களில் ஒருவரான திரு அன்பரசன் அவர்கள். ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை. நடிகர் திரு சிவாஜி கணேசனும் ராதாவன நடிச்ச படம் முதல் மரியாதை. பாரதி ராஜா படங்கள் என்று சொன்னாலே அது கிராமத்து படங்கள். ஒரு நடுத்தர மக்கள் எப்படி வாழ்றாங்க, கிராமப்புறத்தில் இருக்கிற கஷ்டங்க, அப்படி அந்த வாழ்வியல் எடுத்து காட்டிடுவார். 16 வயதினில சப்பானி, கமல், ரஜினிகாந்த், இவங்க ஸ்ரீதேவி, இந்த மாதிரி பல படங்கள், கடலோர கவிதைகள், ரேகா சத்யராஜ், ராதிகா, அப்புறம் கன்னி பருவத்தில் காற்று பட்டாலும் கரையாத கற்பூரம் கரையுது எம் மனசு உன்னால, காற்று பட்டாலும் கரையாத கற்பூரம் கரையுது எம் மனசு உன்னால, அட சத்தியமா அட சத்தியமா நான் இருப்பேன் உன்னோடு, உயிர் போனாலும் என் ஆசை போகாது, உயிர் போனாலும் என் ஆசை போகாது. அந்த பாட்டு கன்னிப்பருவத்தில் புலமை புத்தன் எழுதாரு நடிக்கிறேன். அவர் படத்துங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பாடல் ஹிட்டாவும் படம் ஹிட்டாவும் 6 வைக்குவார் பேருங்கள. ராதா, ரேகா, ராதிகா, மன்வாசினி, பாண்டியனும் ரேவதி நடிச்சாங்க. அவர் ஆக்சுவலா ஒரிஜினல் பேர் சின்னசாமி. சின்னசாமி என்னும் பாரதி ராஜா. பாரதி என்ற பேர் அவருடைய தங்கச்சி பேரு. ராஜா அவங்க தம்பி பேரு. அவர் பேர் பாரதி ராஜா வைக்க காரணமே சின்னசாமி எப்படி பாரதி ராஜா ஆகிறாருன்னு சொன்னா, பாரதி தங்கச்சி பேரு, ராஜா தம்பி பேரு. அதனால அவங்க 2 பேரும் இணைத்து பாரதி ராஜான்னு அறிமுகம் திரைப்படத்தில். நம் தாய்க்கழி பாத்தீங்களா, நீங்க உனக்கு நேஷனல் விருது கொடுக்கணும், அந்த அந்த உடல்நல குறைவுல கூட அவரு அந்த கூர்மை பாருங்க, அந்த புத்தி, உனக்கு நேஷனல் விருது கொடுக்கணும் நான் பார்த்தேன்றாரு. அது அவங்க ஒரு பொண்ணு மாதிரியே கூட வச்சுன்னு அவங்களை வளர்த்துன்னு வந்தவர் ராதிகா. எல்லாரும் மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. தமிழ் திரையுலகத்திற்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. இல்ல அவருக்கு மெயின் நோக்கம் என்னன்னா, இப்போ தேனியிலிருந்து வரும்போது அடுத்து இளையராஜாவும் கங்கையவன் அவர்தான் கூப்பிட்டாரு. கங்கையவன் சொன்னார் பாரு, ஆவேசத்தை சொல்லிட்டாரு, அவங்க மனைவியெல்லாம் வராங்க, ஒண்டியா விட்டு போயிட்டீங்களா அவரை. அது அந்த நட்பு, ஒரு 50 வருட கால நட்பு. அவங்க அந்த கிராமத்துல இருந்து சிட்டிக்கு எப்படி வாழ்ந்துறது அந்த ஆவேசல் தாசை கூப்பிட்டாரு. அவர் கங்கையமரன் தவறா எதுவும் சொல்ல, தனிமையில விட்டு போயிட்டீங்களே,
பாருங்க அவரு இந்தியாவை திரும்பி பார்த்துச்சு, உலகத்துல ஒரு தமிழ்காரெல்லாம் திரும்பி பார்த்தான். கடைசி நேரத்துல கூட யாரும் இல்லைன்ற ஒரு நிலை. அது காரணம் வந்து அவங்களுடைய பையன் ஹீரோ நக்ஷாபி. அவர் இறந்துட்டார் ஒரு வருடத்துக்கு முன்பு. அதனுடைய இழப்பு வந்து அவரை தாங்க முடியும். எத்தனையோ சந்தோஷத்தையும் எத்தனையோ கவலைகளையும் எத்தனையோ பாடல்களையும் தந்த பாரதி ராஜாக்கு கடைசியில கூட அவருடைய வாழ்க்கை கூட அந்த சினிமா போலியே வந்து ஒரு தனிமையை காட்டி அப்படியே இறந்துட்டாரு. கிராமத்து புற படம் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு அடி பார்த்தா சிகப்பு ரோஜாக்கள் எடுத்து காமிச்சாரு. சிகப்பு ரோஜாக்கள் வந்து அந்த காலத்துல நான் 82 நினைக்கிறேன், ரொம்ப ஹிட்டு. டென்ட்ல போட்டாங்க மஞ்சுநாதன், 4 வாரம் 5 வாரம் ஓடிச்சு. அதான் உடனே எல்லாம் பார்த்து இவரால் அவருடைய தமிழ்த்தாய் மகன் அவரு. நான் தவறா எதுவும் சொல்ல விரும்பல, தமிழ்த்தாய் மகன். அந்த அவருக்கு எவ்வளவு அறிவு வேணுமோ இனிமே வந்து அந்த கம்பீர குரல், அந்த இமயம் சரிந்தது, கம்பீர குரல் மறைந்தது. அவருடைய பேனாமுனை ஏதுவதை நிறுத்தி கொண்டார். அவருக்கு தங்கவேல் சார்பாக வீர வணக்கம்.